Good evening, sir. Yes, good evening, student. Good evening. Good evening, sir. Yes, good evening, student. Good evening, sir. So, second term book எடுத்துக்கோ. Second term book science. Second term bookல first lesson heat lesson எடுத்து வச்சுக்கோ. Heat lesson, heat and temperature. Heat and temperature. So, நம்ம இங்க first lesson unit 1ல heat and temperature you study about the heat and temperature. இப்போ நீங்க 6th heat பத்தி நீங்க படிச்சிருப்பீங்க. Source of heat. நம்ம heat எங்க இருந்து கிடைக்குது? from the sun இருந்து கிடைக்குது. And then we get it from the burning the some substances. சில substances நம்ம எரிக்கிற substance நமக்கு heat கிடைக்கும். அப்புறம் friction மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும்? heat கிடைக்கும். அப்புறம் electricity இதன் மூலமாக நமக்கு heat கிடைக்கும். So these are the source of heat. You are studied in the 6th standard. You are studied in the 6th standard. So in the heat you go to the introduction. You shiver when it is cooled outside and sweat when it is hot outside. But how can you measure those weather temperature? இப்போ நம்ம வீட்டில் இருக்கும்போது வெளியில் ரொம்ப கூல்டாக இருந்தால் நமக்கு என்ன we get shiver, நமக்கு என்ன அப்படியே குளிரும். அதே மாதிரி சம்மர் சீசன்ல பார்த்தா we get sweat, நம்மளுக்கு வேர்க்கும். இது எப்படி அளக்க? how can you measure those weather temperature? எப்படி அளப்பேன்னா by using the thermometer. இப்போ கேள்விப்பட்டிருப்போம். அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? temperature can able to see the temperature of that அந்த என்ன சொல்றது அந்த சீசனுடைய நம்ம டெம்பரேச்சர் பார்க்க முடியும், வெதர் கண்டிஷனோட பார்க்க முடியும். So temperature is involved in many aspects of our daily lives. So நம்ம அன்றாட டெய்லி லைஃப்ல டெம்பரேச்சர் இஸ் இன்வால்வ்டு. அது இன்வால்வ் பங்கு பெறுகிறது. நம்ம வாழ்க்கையில டெம்பரேச்சர் எவ்வளவு பங்கு கொள்கிறது. டெம்பரேச்சர் தனியா இருந்து நம்மளால என்ன பண்ண we can't able to சர்வை பண்ண முடியாது. டெம்பரேச்சர் நம்ம லைஃப்ல டெய்லி நம்ம டெம்பரேச்சர் பார்க்கிறோம் அது சொல்லலாம். So many aspects of our daily life we need a temperature, including our own bodies and health. நம்ம பாடியிலேயே நமக்கு டெம்பரேச்சர் தேவை, ஹெல்த்துக்கு நமக்கு டெம்பரேச்சர் தேவை. இப்போ டெம்பரேச்சருக்குள்ள உடனே நம்மளுக்கு காய்ச்சல் ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு உடனே டாக்டர் தருவோம். அப்புறம் நார்மல் டெம்பரேச்சர் நார்மல் பண்றோம். ஸோ நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம பாடி டெம்பரேச்சர் நம்ம நார்மலா வச்சிருக்கணும். கூடுதலா ஃபீவர் ஆயிடும். அது டெம்பரேச்சர் ரொம்ப லோவாக ஆகக்கூடாது. ஸோ நமக்கு மினிமம் டெம்பரேச்சர் நம்ம பாடியில் இருக்கும் டெம்பரேச்சர்னு சொல்றாங்க. ஸோ நம்ம பாடி லைஃப்ல நம்ம ஹெல்த், பாடி, சரௌண்டிங்ஸ், என்விரான்மெண்ட் எல்லாத்துலயும் என்ன இருக்கு? டெம்பரேச்சர் இருக்கு. ஸோ வி நீட் டு டிபெண்ட் த டெம்பரேச்சர். நம்ம டெம்பரேச்சர் சார்ந்து இருக்கோம். நம்ம ஹவு ஹாட் த ஸ்டவ் மஸ்ட் பி ஆர்டர் டு குக் ஃபுட். இப்ப ஸ்டவ் இருக்கு, அதுல நம்ம ஃபுட்டை குக் பண்றோம், சமையல் சமைக்கிறோம். அப்ப அதுல எவ்வளவு ஹாட்னஸ் இருக்கு, அந்த ஃபுட் சப்ஸ்டன்ஸ்ல எவ்வளவு ஹாட்னஸ் இருக்கு, அந்த வெசல் கண்டெய்னர்ல எவ்வளவு ஹாட் இருக்கு, இதெல்லாம் நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம பாக்குறோம். த மெஷர்மெண்ட் ஆஃப் வார்ம்னஸ் ஆர் கூல்னஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். ஒரு பொருளை என்ன பண்ண போறோம்? அளக்க போறோம். எப்படி அளக்க போறோம்? அதோடைய வார்ம்னஸ் தான் ஹாட்னஸ். ஸோ ஒரு பொருளை என்ன அளக்க போறோம்? அது எவ்வளவு சூடா இருக்கு, இல்ல எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு, கூல்னஸ் எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு, அதுதான் என்ன சொல்றாங்க? அது இட் இஸ் நோன் அஸ் டெம்பரேச்சர். So what is the temperature? The measurement of warmness or coolness of a substance. ஒரு பொருளுடைய வார்ம்னஸ் ஹாட் எவ்வளவு சூடா இருக்கு, ஒரு பொருள் எவ்வளவு சூடா இருக்கு, இல்ல ஒரு பொருள் எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு, அதை அளக்கக்கூடிய அளவீடு, அதை அளக்கக்கூடிய அந்த செயல்முறைக்கு என்ன சொல்லுவோம்னா we call it temperature. So it is a measure of average kinetic energy of the particle in an object. So as a measure, the temperature வந்து ஒரு அளவு சொல்றாங்க. It is a measure of the average kinetic energy.
of the particles. What do you mean by kinetic energy? Means nothing but ஒரு particles move ஆச்சுனா நீ இப்ப படிச்ச பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜி 6th படிச்சிருப்ப. வாட் டு பை பொட்டன்ஷியல் எனர்ஜி, வாட் டு பை கைனடிக் எனர்ஜி. பொட்டன்ஷியல் ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னா அது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி சொல்லலாம். கைனடிக் எனர்ஜினா ஒரு பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆச்சுன்னா அது வந்து கைனடிக் எனர்ஜி. அப்ப ஒரு பார்ட்டிகல்ஸ் உடைய கைனடிக் எனர்ஜி எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா அதுக்கு எல்லாம் வி கெட் ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி கிடைக்கும். ஒரு ஆப்ஜெக்ட்ல ஏதோ ஒரு பொருள் இருக்கு, அது பொருளுக்குள்ள ஏதாவது செய்யப்படணும், பார்ட்டிகல் ஆல்சோ ஆட்டோட செய்யப்பட்டிருக்கும். அது ஹீட் பண்ண சமயம் என்ன பண்ணுவோம், வைப்ரேட் ஆகும். அப்ப என்ன பண்ணுவோம், அது பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகும். அப்ப அது என்ன ஃபார்ம் ஆகும், கைனடிக் எனர்ஜி ஃபார்ம் ஆகும். அதோட ஆவரேஜ் தான், அதோட ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல் இன் an object that we call as temperature. அதை அளக்கக்கூடிய அளவுக்கு, அதை அளக்கக்கூடிய அந்த செயல்முறைக்கு பேர் வந்து டெம்பரேச்சர் நம்ம சொல்றோம். So temperature is related to how fast the atoms within a substance are moving. எப்படி ஒரு ஆட்டம் படிச்சிருப்போம், 6th படிச்சிருப்போம், வாட் டு பை ஆட்டம் மாலிகுல்ஸ் படிச்சிருப்போம். செப்பரேஷன் ஆஃப் மிக்சர்ல நீ படிச்சிருப்ப, 6th லெசன்ல படிச்சிருப்ப. அதுல ஆட்டம் படிச்சிருப்ப, மாலிகுல் படிச்சிருப்ப. So all the matters, all the materials are made up of atoms or molecules. So molecules are it is made up of atoms. So எல்லா மேட்டர்ல எதால செய்யப்பட்டிருக்குன்னா ஆட்டம்ல செய்யப்பட்டிருக்கும். அப்ப அந்த நம்ம டெம்பரேச்சர் அந்த சப்ஸ்டன்ஸ் உடைய இருக்கக்கூடிய அந்த ஆட்டம் என்ன பண்ணும்னா டெம்பரேச்சர் இப்ப ஹீட் பண்றோம். அப்ப அந்த சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணும், அது ஆட்டம் என்ன பண்ணும், ஒரு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப என்ன அந்த ஆட்டம் எப்படி மூவ் ஆகும் சொல்றாங்க. The gas particle on the right have more kinetic energy than those of the left. So the gas on the right is at the higher temperature. ஃபர்ஸ்ட்ல பார்ட்டிகல்ஸ் மூவ் பண்ணாம செகண்ட்ல போறேன் பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகுது. இந்த பார்ட்டிகல்ஸ் அச்சீவ் பண்ணிட்டு ஆட்டம் அது என்ன மூவ் ஆகுது சொல்றாங்க. அது மூவ் ஆச்சுன்னா என்ன சொல்றாங்க, கைனடிக் எனர்ஜி. அந்த பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்ன, கைனடிக் எனர்ஜி. பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகாத பாக்குறது கஷ்டம், நம்ம நேரடியாக நம்ம கண்ணால பார்க்க முடியாது. பட் வி கேன் ஏபிள் டு ஃபீல் பண்ண முடியும், அது ஃபீல் பண்ண முடியும், உணர முடியும் சொல்லலாம். ஸோ இப்போ ஒரு மெட்டீரியல் இருக்கு, டேக் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோ, இல்லை புக் எடுத்துக்கோ, இல்லை ஏதோ ஒரு மெட்டீரியல், அந்த மெட்டீரியல் நம்ம அந்த மெட்டீரியலுக்குள்ள எதாவது செய்யப்படுறோம்னா ஆட்டத்தால செய்யப்பட்டிருக்கும். அது மூவ் ஆச்சுன்னா அது என்ன ஃபார்ம் ஆகும்னா கைனடிக் எனர்ஜி. ஆட்டம் மூவ்ஸ் இன்சைட் மெட்டீரியல், அது என்ன ஃபார்ம் ஆகும்னா இட் கிரியேட்ஸ் அ கைனடிக் எனர்ஜி. அங்கே என்ன ஃபார்ம் ஆகும், கைனடிக் எனர்ஜி அது ஃபார்ம் ஆகும். அப்படி அந்த கைனடிக் எனர்ஜி ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த மெட்டீரியலுக்கு அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன ஃபார்ம் ஆகும், இட் கெட்ஸ் டெம்பரேச்சர். வி கேன் find the temperature in that object. அந்த ஆப்ஜெக்ட்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், டெம்பரேச்சர் பார்க்க முடியும் அப்படி சொல்றோம். ரைட், do you understand what do you mean temperature புரிஞ்சுது தம்பி? ஒரு ஆப்ஜெக்ட்ல என்ன இருக்கும், ஹாட்னஸ் ஆர் கூல்னஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சு அதை அளக்கக்கூடிய அந்த செயல்முறைக்கு பேர் தான் டெம்பரேச்சர் சொல்றோம். அது எப்படி அது டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா பிகாஸ் ஆஃப் த மூவ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ். அந்த பொருள்ல இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகுது, அதனால என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா கைனடிக் எனர்ஜி ஃபார்ம் ஆகுது, அதனால டெம்பரேச்சர் உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. வேற இல்லை. Next part, temperature units. So units you study about length oda unit வந்து meter, mass oda unit வந்து kilogram, time oda unit வந்து seconds. இதெல்லாம் நீ படிச்சிருப்ப. So there are 3 units which are used to measure the temperature. There are 3 units which are used to measure the temperature. அளக்கிறதுக்கு 3 விதமான யூனிட்ஸ் இருக்கு. அது என்ன, டிகிரி டெம்பரேச்சர் டிகிரி சொல்றாங்க, செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின். ஸோ இது என்ன சொல்ற, மூணுமே அது டெம்பரேச்சர் அளக்கக்கூடிய யூனிட். இது செல்சியஸ், ஃபாரன்ஹீட் அண்ட் கெல்வின். ஃபர்ஸ்ட் டிகிரி செல்சியஸ். ஃபர்ஸ்ட் யூ கோ டிகிரி செல்சியஸ். செல்சியஸ் இஸ் ரிட்டன் அஸ் a capital C. அது எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணோம்னா capital T. இப்போ மீட்டர் நான் சொல்றோம், ஃபர்ஸ்ட் லெட்டர் M போடுறோம், we are written M. அதே மாதிரி செல்சியஸ்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் C. இட் இஸ் த சிம்பிள் ஃபார் த செல்சியஸ். அண்ட் ரீட் as a degree. இந்த சி போட்டு மேல ஒரு சின்ன ரவுண்ட் மாதிரி போட்டிருக்காங்க சீக்கு மேல, அது அப்படி போட்டா டிகிரி, செல்சியஸ் டிகிரி. அப்படி சி போட்டு மேல ரவுண்ட் போட்டோம்னா இட் இஸ் செல்சியஸ் டிகிரி சொல்றாங்க, வேற ஒன்றும் கிடையாது. த ரீட் அஸ் அ டிகிரி. ஃபார் எக்ஸாம்பிள் 20 செல்சியஸ் டிகிரி. இப்போ கொடுக்குற 20 சி போட்டு மேல ஒரு சின்ன டாட் மாதிரி, அப்போ 20 செல்சியஸ் டிகிரி, அது டிகிரி செல்சியஸ் அப்படி சொல்லலாம். இட் இஸ் ரீட் அஸ் அ 20 டிகிரி செல்சியஸ், 20 டிகிரி செல்சியஸ் அப்படி அது மாதிரி ரீட் பண்ண சொல்றாங்க. செல்சியஸ் இஸ் கால்ட் சென்டிகிரேட் அஸ் அ 12. செல்சியஸ் சொல்லல
சென்டிகிரேட் சொல்லலாம். ஃபாரன்ஹீட் கேபிட்டல் எஃப் ஃபார் த ஸோ ஃபாரன்ஹீட்டோட சிம்பிள் வந்து கேபிட்டல் எஃப். அது எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 25 ஃபாரன்ஹீட் மேலே அது டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படி வாசிக்கணும். இது ரீட் அஸ் 25 டிகிரி ஃபாரன்ஹீட். அப்புறம் கெல்வின் இஸ் கே. ஃபார் எக்ஸாம்பிள் 100 கேம்னா 100 கெல்வின் இஸ் ரீட் அஸ் 100 கெல்வின். The SI unit of temperature is the Kelvin. இப்போ 3 யூனிட் இருக்கு, எது டிகிரி செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின். மூணுல எது SI யூனிட்னா கெல்வின் இஸ் த SI யூனிட் ஆஃப் த டெம்பரேச்சர். SI யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் த கெல்வின் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ யூனிட் 3 யூனிட் சொல்றாங்க, டிகிரி செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின். ஸோ தேர் ஆர் 3 டிஃபரெண்ட் யூனிட்ஸ் ஃபார் த டெம்பரேச்சர் சொல்றாங்க. அதில் SI யூனிட் வந்து கெல்வின் இஸ் த SI யூனிட் ஃபார் த டெம்பரேச்சர். Then how do we measure the temperature? By எப்படி measure பண்ணணும்? How do we measure it? எப்படி லென்த் அளக்கணும்னா மீட்டர் ஸ்கேல். அது மாதிரி மாஸ் அளக்கணும்னா we can use a kilogram. அந்த வெயிட் வச்சு நம்ம மாஸ் we can measure பண்ணிடலாம். கிளாக்கை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, டயத்தை மெஷர் பண்ண முடியும். அது மாதிரி டெம்பரேச்சர் மெஷர் பண்ணா how do you measure the temperature? The temperature of the object is well approximated with the kinetic energy of the substances. So ஒரு ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சர் எதை அப்ராக்சிமேட் கைனடிக் எனர்ஜி ஆஃப் சப்ஸ்டன்சஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், வாட் பை கைனடிக் எனர்ஜினா ஒரு சப்ஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஆட்டம் அது என்ன பண்ணும், மூவ் ஆச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவோம்னா எனர்ஜி ஃபார்ம் ஆகும். அந்த எனர்ஜிக்கு பேர் என்ன சொன்னா கைனடிக் எனர்ஜி. அதை அப்ராக்சிமேட் அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணோம்னா டெம்பரேச்சர் நம்ம மெஷர் பண்ண முடியும். The high temperature means that molecules within the objects are moving faster rate. இப்போ டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்கு, அப்ப என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் ஆர் ஆட்டம்ஸ் அது என்ன பண்ணுவோம்னா ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆகும். தே மூவ் இன் வெரி ஃபாஸ்டர். அதனால டெம்பரேச்சர் ஜாஸ்தி சொல்றாங்க. பட் த கொஸ்டின் அரைஸ், ஹவு டு மெஷர் இட்? எப்படி நம்ம அளக்க மாலிகூல்ஸ் ஃபாஸ்டா போகுது அப்படின்னு சொல்றோம், அது எப்படி அளக்க முடியும்னா the molecules in any substance are very small to analyze and calculate this movement. So molecules வந்து ரொம்ப ஸ்மால் சைஸ், நம்ம கண்ணால பார்க்க முடியாது. அதை எப்படி கால்குலேட் பண்ண, அதோட மூவ்மெண்ட் எப்படி கால்குலேட் பண்ண முடியும் அப்படி பார்த்தா in order to measure its temperature. அது என்ன பண்ணலாம், டெம்பரேச்சர் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், we can measure பண்ணலாம். அந்த டெம்பரேச்சர் வச்சு நம்ம மெஷர் பண்ண முடியும். You must use the indirect method to measure the kinetic energy of the molecule of the substances. So என்ன மெத்தட்னா, we studied the solid expand when heat is supplied to it. Like solid substances, liquids are also affected by heat. To know this, let us do an activity. If is temperature அளக்குறது நம்ம கீழே பார்ப்போம், we can see the activity. In a thermometer, அது சொல்லு. In a thermometer, when a liquid gets heated, it expands, and when it is cooled, it contracts. It is used to measure the temperature. இப்போ நம்ம தெர்மாமீட்டர் வச்சிருக்கோம், தெர்மாமீட்டர் நீ பார்த்துருப்ப, அது நம்ம பாடியில் வச்சோன்னா பார்த்தீங்கன்னா அது உள்ள ஒரு ஃப்ளூயிட் மாதிரி இருக்கும், அது வந்து மெர்க்குரி. அந்த ஃப்ளூயிட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். நம்ம டாக்டர்ல போய் என்ன பண்ணுறோம், நம்ம ஃபீவர் இருக்கா நம்ம செக் பண்ண போவோம். அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, டெம்பரேச்சர் பார்ப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், தெர்மாமீட்டர் நம்ம கீப் இட் நம்ம மவுத்தில் தெர்மாமீட்டர் வைப்பாங்க. அது நம்ம பாடியில் உள்ள ஹீட் என்ன பண்ணோம்னா இந்த தெர்மாமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு லிக்விட், அந்த லிக்விட் மெர்க்குரி, அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அது எவ்வளவு தூரம் எக்ஸ்பேண்ட் ஆகுதோ அதை வச்சு என்ன பண்ணலாம், we can measure the temperature of our பாடியோட டெம்பரேச்சர் மெஷர் பண்ண முடியும். அப்போ நம்ம அந்த டெம்பரேச்சர் வெளியே எடுத்தா கூல் ஆகிடும், அந்த லிக்விட் வந்து ஒரிஜினல் பிளேஸ்க்கு அது வந்துடும், ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ இப்படி யூஸ் த தெர்மாமீட்டர் we can measure the temperature of an object. ஒரு ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சர் மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. Like solid and liquid object, the effect of heat is absorbed on gaseous object. Solid object, liquid object, the effect of heat is absorbed on a gaseous object. இப்போ gaseous object வந்து நம்ம ஹீட்டோட எஃபெக்ட் நம்ம பார்க்க முடியும்னு சொல்றாங்க. gaseous objectல என்ன பண்ணுவோம், ஹீட்டோட எஃபெக்ட் நம்ம பார்க்கலாம் அப்படி சொல்றாங்க. ஸோ இப்போ என்ன பார்த்துருக்கோம், வால்யூம் பை டெம்பரேச்சர்லாம் பார்த்துருக்கோம், டெம்பரேச்சரோட யூனிட் பார்த்துருக்கோம். தென் தெர்மாமீட்டர் யூஸ் பண்ணி we can able to identify the measure temperature நம்ம மெஷர் பண்ண முடியும் அப்படி சொல்றாங்க. தெர்மாமீட்டர் இஸ் the most common instrument to measure the temperature.
ஸோ தெர்மோமீட்டர் என்ன சொல்றாங்கன்னா காமன் இன்ஸ்ட்ருமெண்ட். எப்படி நம்ம ஸ்கேல் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்றோம், கிளாக் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்றோம், and then balance, physical balance, they are instrument to measure the length, mass and then time. அதே மாதிரி டெம்பரேச்சர் அளவுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து தெர்மோமீட்டர் அப்படி சொல்றாங்க. There are various kinds of thermometers, some of them like glass tubes which look thin and are filled with some kind of liquid. So சில தெர்மோமீட்டர் எப்படி இருக்கும்னா இஸ் மேட் அப் ஆஃப் a glass tube. இது தெர்மோமீட்டர் டாக்டர் கிளினிக்ல பார்த்து எப்படி ஒரு டியூப் மாதிரி இருக்கும், அது உள்ள என்ன ஃபில் ஆகிருக்குன்னா சில லிக்விட் இருக்கும், அந்த லிக்விட் நேம் வந்து மெர்க்குரி சொல்றாங்க. ரைட். why mercury or alcohol is used in thermometer? ஏன் மெர்க்குரியோ இல்ல சில தெர்மோமீட்டர் ஆல்கஹால் யூஸ் பண்ணுவாங்க, அதை ஏன் நம்ம யூஸ் பண்றாங்க? வாட் இஸ் த ரீசன் டு யூஸ் த மெர்க்குரி ஆர் ஆல்கஹால் இன் thermometer? அதுக்கு என்ன ரீசன்னா mostly alcohol and mercury are used in thermometers. They remain in liquid form even within a change of temperature in them. ஸோ ஆல்கஹாலோ இல்லைன்னா மெர்க்குரியோ என்ன பண்ணுவோம், டெம்பரேச்சர் எவ்வளோதான் இன்க்ரீஸ் ஆனாலும் என்ன ஃபார்ம்ல தான் இருக்கும்னா லிக்விட் ஃபார்ம்ல தான் இருக்கும். தே ரிமைன் இன் லிக்விட் ஃபார்ம். எப்போ ஈவன் when the change of டெம்பரேச்சர் மாறினாலும் என்ன பண்ணும், லிக்விட் ஃபார்ம்ல இருந்து மாறாது. தே ஆல்வேஸ் ரிமைன் இன் லிக்விடாக தான் இருக்கும் அப்படி சொல்றாங்க. A small change in the temperature causes a change in the volume of the liquid. Temperature ஏதாவது சின்ன சேஞ்சஸ் இருந்தாலும் அதை எதை காட்டிடும், சேஞ்ச் லிக்விடோட வால்யூம் ஆஃப் லிக்விட்ல காட்டிடும். We measure this temperature by measuring the expansion of a liquid in thermometer. So temperature எப்படி அளப்போம்னா தெர்மாமீட்டர் லிக்விட் எவ்வளவு தூரம் எக்ஸ்பேன்ஷன் ஆகுதோ அந்த எக்ஸ்பேன்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், we can measure the temperature of the object. அந்த ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சர் நம்ம பார்க்க முடியும் சொல்றாங்க. Activity 1. What are things that we needed? A small glass, a rubber cork, an empty refill, water and color, a candle, focus. Take a small glass bottle, fill it with water, hold the center of the rubber cork, pass the empty refill from the hole of the rubber cork. Make a bottle and make a scale on a paper, place it on a paper, refill, and note the position of the surface of the water. Hold the bottle to the hole and supply heat to its candle and then observe it. What is the change in the surface of the water? Stop the supply of heat when water is cooled. Observe the surface of water the refill. What changes take place? Why? When liquid is heated, it expands, and when it is cooled down, it contracts. இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்றும் தம்பி. நம்ம வீட்டில் சாதாரணமா இப்போ இதை என்ன சொல்லணும்னா ஒரு பாட்டில், ஒரு ஸ்மால் பாட்டில் எடுத்து சொல்றாங்க, அதில் என்ன பண்றாங்க, வாட்டரை நம்ம உள்ள ஊற்றிட்டு அதில் சின்ன சின்ன கலர் ஏதாச்சும் கலர் நம்ம ஆட் பண்ண சொல்றாங்க. நம்ம இங்க் ஊற்றலாம், ரெட் இங்கோ இல்லை ப்ளூ இங்கோ ஊற்றி அதில் கலர் மாற்றலாம். இப்போ என்ன பண்ணலாம், அந்த பாட்டிலோட மவுத் வந்து எதால நம்ம க்ளோஸ் பண்ண போனால் ரப்பர் கார்க் அப்படின்னு ஒரு கார்க் இருக்கும், அது ஒரு சென்டரில் ஒரு ஹோல் இருக்கும். அந்த சென்டர் ஹோல் என்ன பண்ணா ரீஃபில் உள்ள எதுவுமே இங்க் இல்லாமல் அந்த ரீஃபில் அதில் பிளேஸ் பண்ண போகிறோம். வச்சுட்டு என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் உள்ள வச்சுட்டு என்ன பண்ணுறோம், we have to see the surface of வாட்டரோட சர்ஃபேஸை பார்க்க சொல்றாங்க, எவ்வளோ லெவலில் இருக்கு சொல்லி பார்க்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, அந்த பாட்டில் என்ன பண்ணுவோம், ஹீட் பண்ண போகிறோம். ஹீட் பண்ண என்ன பண்ணுவோம், வாட்டரோட சர்ஃபேஸ் நம்ம ஹீட்னால எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்போ வீட்டில் அம்மா சமைக்கிறோம்னு வச்சுக்குவேன், இப்போ சாதாரண ஒரு பாத்திரத்தில் தண்ணி சுட வைக்கிறோம்னு என்ன பண்ணுவோம், வாட்டரோட சர்ஃபேஸ் இன்க்ரீஸ் ஆகாமல் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ வீட்டில் பால் காய்ச்சுறாங்க, ஃபர்ஸ்ட் பால் காய்ச்ச சமயத்தில் ஃபர்ஸ்ட் வெசலில் ஊற்றுற சமயத்தில் அந்த சர்ஃபேஸை பார்த்து சொல்றாங்க. ஹீட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், மில்கோட சர்ஃபேஸ் லெவல் அப்படியே இருக்குமா, இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி வாட்டரோட சர்ஃபேஸ் என்ன பண்ணுறது, இன்க்ரீஸ் ஆகும். எப்போ எதனால, ஹீட் பண்றதுனால இன்க்ரீஸ் ஆகுது அப்படி சொல்றாங்க. அப்ப என்ன, லிக்விட் வந்து ஹீட் பண்றதுனால அது இன்க்ரீஸ் ஆகும். அது மாதிரி தான் என்ன பண்ணுறது, தெர்மோமீட்டர்லயும் லிக்விட் இருக்கு, நம்ம பாடி டெம்பரேச்சர்னால அதோடைய லெவலும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி இது ஆக்டிவிட்டி ஒன்று சொல்லியிருக்காங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெர்க்குரி. மெர்க்குரிக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் பாரு. இட் எக்ஸ்பேண்ட்ஸ் இன் யூனிஃபார்ம். அது ஒரு யூனிஃபார்மா எக்ஸ்பேண்ட் ஆகும். எப்படி ஹீட் இருக்கோ அந்த ஹீட்டுக்கு தகுந்த மாதிரி அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் ஈக்குவல் அமௌண்ட்ஸ் ஆஃப் ஹீட் இட் எக்ஸ்பேண்ட்ஸ் வித் ஈக்குவல். எவ்வளவு ஹீட் இருக்கோ அதே அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பேண்ட் ஆகுங்கிறாங்க.
It is opaque and shining. Opaque நம்மளுக்கு it doesn't allow a light rays. அது வந்து நம்ம light rays உள்ள போச்சுன்னா transparent. அது மாதிரி opaque object light rays உள்ள போகலன்னா that is also opaque object. And shiny ரொம்ப shiny இருக்கும் சொல்றாங்க. It does not stick to the sides of the glass tube. Glass tubeல அது ஒட்டிக்கிறதா சொல்றாங்க. It is a good conductor of heat. Heat வந்து it allows the heat pass பண்ண விடும். It has a high boiling point. அதோட boiling point 357 degrees Celsius and a low freezing point -39 degrees Celsius. Hence a wide range of temperature can be measured using the mercury thermometer. இப்போ மெர்க்குரி யூஸ் பண்ணி பார்த்தோம்னா பாயிலிங் பாயிண்ட் 357 டெம்பரேச்சர் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் என்ன பண்ணுவோம் we can measure the heat நம்மளால மெஷர் பண்ண முடியும். அதே மாதிரி ஃப்ரீசிங் பாயிண்ட் எவ்வளவு இருக்குன்னா எவ்வளவு வரைக்கும் கூல் ஆகும்னா -39 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அது மெஷர் பண்ண முடியும் சொல்றாங்க. இந்த டெம்பரேச்சர் என்ன பண்ணுவோம் மெர்க்குரியால அதனால மெஷர் பண்ண முடியும் சொல்றாங்க. the properties of alcohol பார்த்துவோம். the freezing point of alcohol is less than 100 degree -100 degree Celsius. So alcohol freezing பண்ணா அது coolness அளக்கக்கூடிய அளவு -100 degree Celsius. So it can use to measure a very low temperature. So ரொம்ப low temperature அதனால அளக்க முடியும் சொல்றாங்க. அப்புறம் its expansion per degree Celsius rise in temperature is very large. So per degree Celsius எவ்வளவு எக்ஸ்பேன்ஸ் ஆகும்னா அந்த டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு எக்ஸ்பேன்ஸ் ஆகும்னா it expansion per degree Celsius rise in a temperature is very large. So per degree Celsius வந்து டெம்பரேச்சருக்கு எவ்வளவு எக்ஸ்பேண்ட் வந்து ரொம்ப லார்ஜா எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படி சொல்றாங்க. the third one it can color brightly and hence it is easily visible. but color வந்து அது ரொம்ப brightly இருக்கும் அதனால நம்ம ஈஸியா நம்மளால visible நம்மளால கண்ணால பார்க்க முடியும் அப்படி சொல்றாங்க. இத ஆல்கஹால்ல பார்க்க முடியும். ரெண்டுமே லிக்விட் தான். மெர்க்குரி லிக்விட் தான், ஆல்கஹால் லிக்விட் தான். சோ மெர்க்குரியுடைய boiling point 357 degree Celsius, freezing point is -39. ஆனா ஆல்கஹாலோட freezing point எவ்வளவு சொல்றாங்க -100 degree Celsius. அப்ப இதுல கூல்னஸ் வந்து அதிகமா பார்க்க முடியும், ஆல்கஹால பார்க்க முடியும் சொல்றாங்க. சரி இன்னைக்கு இதோட போதும். மீதி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். இன்னைக்கு என்ன பார்த்தோம் வாட் இஸ் பை டெம்பரேச்சர் தம்பி யாரா சொல்றியா வாட் இஸ் பை டெம்பரேச்சர் ஹலோ தம்பி நான் சொல்லட்டா தம்பி வாட் இஸ் டெம்பரேச்சர் யா டெம்பரேச்சர் என்ன ஹீட்டோட மெஷர்மென்ட்னா டெம்பரேச்சர் ஹீட்டோட மெஷர் பண்றது வால் டெஃபினிஷன் சொல்றாங்க. the definition சொல்லிருக்காங்க the measurement of warmness or coolness of a object. ஒரு ஆப்ஜெக்ட் உடைய மெஷர் எதை அளக்க போறோம் வார்ம்னஸ் இல்ல கூல்னஸ் அளக்கக்கூடிய அந்த செயல்முறைக்கு அளக்கக்கூடிய அந்த செயல்முறைக்கு பேரு டெம்பரேச்சர் சொல்றோம். வாட் இஸ் எஸ் யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் கெல்வின் கெல்வின். ஓகே சரி இது போதும் தம்பி. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே தேங்க்யூ சொல்றேன். Thank you sir. Homework தேங்க்யூ தேங்க்யூ சரி Thank you sir. Thank you sir. Thank you. Thank you sir.